ஷேக் பிஸ்டோ பிரமா முப்படை இராணுவ வீரர் தலைவர் உட்கார்ந்துருக்காரு. பார்த்துக்கோங்கடா, இவர் தான் இப்போதைக்கு உள்ளே களைச்சி விடுவார். களைச்சி விட்டு அரசியல்வாதியை உலக நாடே அப்படியே சொல்லி முடிச்சிருவார், கணக்கை முடிச்சிருவார். தாய் இந்தியா நாடு பூரா குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி கீழே வரைக்கும் இருக்கானா, மந்திரி பிரதமர் 9ஆம் நம்பர். அடுத்தாப்பில் தமிழ்நாட்டில் 2 கட்சி 8ஆம் நம்பர். முப்படை வானரப்படைக்கு உள்ளே மாட்டிடுவான். நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு போட்டு எழுதினார், தெரியுமா இல்லையா? எழுதினா பிறகு இப்போ கணக்கு வந்துருச்சா? முப்படை வானரப்படை ஐயா போய் தான் உள்ள பையங்களோடு உட்காந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணுங்கிற அவரு துப்பாக்கி தூக்கிட்டா உள்ளே நிற்பார்றா. இல்லை அரசியல்வாதி முட்டாப்பேல அப்படியே மனசை திருப்பி எல்லா இராணுவ அதிகாரியை பூரா எங்களுக்கு என்னடா உள்ள அப்படிங்கிற கேள்வி வரையில் அரசியல்வாதி தூக்கி போட்டே மிதிப்பான். புரியுதா? எல்லை பாதுகாப்பு. இல்லை அவன் நாட்டுக்குள்ளே விவசாயம் கொடுத்துருக்கார், அதுபடி சாப்பிட்டு நீதி தப்பு இருந்தால் நீதிமன்றம் தான். நீதிமன்றத்தை தகுத்து நீ நடத்துன்னு நினைக்காதடா அரசியல்வாதி. 2 வெதற நடு சென்ட்ரல்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் தடவி விடுறா அப்படிம்பார். தமிழ் வார்த்தையிலே கொடுப்பார். அவன் இங்கிலீஷ் பேசுகிற இராணுவ வீரர் தமிழ் வார்த்தையில் உள்ளே கிடக்கிறவன் எடுத்து கொடுப்பான். ஐயா வெதற தடவை சொல்லுதாரு, தடவிடுறா அப்படிம்பா. புரியுதா? இப்போ உள்ள ஜென்ரேஷனுங்களுக்கு உள்ள பயிற்சி கொடுக்காரு ஐயா. முப்படை வானரப்படைக்கு மிலிட்ரிக்கு உள்ள என்ன கொடுக்காரு? பயிற்சி கொடுக்காரு. அவன் மனசில் நிறைவாக மூளையில் என்ன இருக்கும், அவன் மனசுலையும் இருதயத்துலேயும் அந்த மூளையில் அரசியல்வாதியை முடிச்சிடணும். டெல்லி டு தமிழ்நாடு, மும்பை டு கன்னியாகுமரி வரைக்கும் அரசியல்வாதியை முடிச்சிடணும், தடைவிடணும்னு சிந்தனையிலே உட்காந்துருப்பான். உள்ளே போய் ஆசீர்வாதம் கொடுத்துருவார் ஐயா. உள்ளே போய் நின்று இப்போ ஆசீர்வாதம் கொடுத்துட்டார். எல்லா முப்படை வீரர் பூரா இப்போ முப்படைன்னு கணக்கு வெளியே வரும். எனக்குன்னே கணக்கு எப்போ போட்டார்? நீதிமன்றம் முப்படை வானரப்படை நீதிமன்றத்தில் கணக்கு எழுதிட்டோம்னாரா, அந்த எழுதினபடியே வரும். வரையில் தமிழ்நாடு ஒட்ட வழிச்சு அப்படியே நடு ரோட்டில் சதுரங்கத்தை கிழிச்சு விடுவார். பூமியை அழிச்சு வச்சுருக்கான். இது எவ்வளோ பெரிய தப்பு! பூரா 2ஆம் நம்பர் தமிழ்நாடும் டெல்லி உலக நாடு பூராமே ஏர்போர்ட்டு, விமானம், ட்ரெயின், பஸ்ஸு எல்லாமே நிப்பாட்டிடுவார். அது வானரப்படை உள்ளே வர எல்லாம் குளோஸ் ஆயிரும். அடுத்தாப்பில் மானிட பிறவி எங்கே போவான்? உயிர் வாழ்கிறதுக்கு பூமியை தடவணும். நீதிமன்றத்திலேருந்து எப்படி கணக்கு கொடுக்கணும், எப்படி செய்யணுங்கிறது கணக்கு கொடுப்பார். எல்லாமே நீதிமன்றத்திலேருந்து நடத்துவார். இப்போ நீதிமன்றத்திலேருந்து உலக நாடு நடத்துறதுக்கு, தாய் இந்தியா நாடு முழுவதும் நடத்துறதுக்கு அந்த வழி முப்படை வானரப்படையை உள்ள பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கார். ஐயா போயிட்டாரா, களத்தில் இறங்கி அவர் இயந்திரத்தை தூக்கி பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கார். புரியுதா? இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கார். உள்ளே விளையாடுவார். முக்கால்